good to see you all here. May the Lord, bless everyone. See, the Lord bless you. So today we are going into the time of looking into again experience with God, encounter with God. That's what we are going to look into. இன்றைக்கு நாம் தேவனுடன் அனுபவம் தேவனுடன் சந்திப்பு அதை குறித்து பார்க்க We are going போகிறோம். to look into the third part. மூன்றாவது பகுதியை பார்க்க போகிறோம். So, what is your experience with God? உங்களுடைய தேவனோடு கூட உங்களுடைய அனுபவம் என்ன? What is your encounter with God? தேவனோடு கூட உங்களுடைய சந்திப்பு என்ன? We have many experiences in life, that many things that life has taught us through experience. நமக்கு வாழ்க்கையில பல அனுபவங்கள் உண்டு. அந்த அனுபவங்களின் மூலமாக வாழ்க்கை நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. And every life experience can be a pathway, a channel and a catalyst for an encounter or an experience with our Lord. நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் அது ஒரு வழியாக, ஒரு பாதையாக, ஒரு தூண்டுதலாக தேவனோடு கூட ஒரு அனுபவத்திற்கு ஒரு சந்திப்பிற்கு பெறுவதற்கு அமைகிறது. Don't miss an opportunity to have an encounter or an experience with God. தேவனோடு கூட ஒரு அனுபவத்தையோ இல்ல ஒரு சந்திப்பையோ பெறுவதற்கு அந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். We should always attempt to squeeze every life experience. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம் அதை பிடித்துக்கொள்ள வேண்டும். Whether it's hardship, whether it is trial, whether it is temptation, whether it is great things or whatever, good or bad or okay experience or whatever it is. அது என்னமாக இருந்தாலும் சரி, அது வந்து கஷ்டமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, whether it be troubles, whether it be strife, whether it be whatever anger or whatever experience we are having, அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, விவாதமாக இருந்தாலும் சரி, to use it as an experience to have an encounter with God. Use it as an opportunity to have an encounter with God. அதை நாம் ஒரு வாய்ப்பாக தேவனுடன் கூட ஒரு அனுபவத்திற்கு, தேவனுடன் கூட ஒரு சந்திப்பிற்கு அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். We always want to know a Lord who is a living real God. நாம் எப்பொழுதுமே அந்த உண்மையான ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். God always wants his people to have real experiences and real encounter with him. தேவன் எப்பொழுதுமே அவரோடு கூட உண்மையாக அவரோடு கூட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும், ஒரு சந்திப்பு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Knowing God through experience and not just knowing God through ancestry or heritage. தேவனை நாம் பாரம்பரியத்தின் மூலமாகவோ பரம்பரை மூலமாகவோ அறிந்து கொள்வது அல்ல, தேவனை அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்வது. It is good that we have been introduced to our Lord through ancestry, might be through our heritage. தேவனை நாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தின் மூலமாக, நம்மளுடைய பரம்பரை மூலமாக தேவனை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கலாம். But through experience and encounter with the Lord only we'll be able to really know him. ஆனால் தேவனோடு கூட அந்த உள்ள அனுபவமும் அந்த சந்திப்பும் தான் அவரை நாம் உண்மையிலேயே தெரிந்து கொள்ள முடியும். Father God sent his only son Jesus Christ so that we can experience a real living savior. நம்மளுடைய பிதாவானவர் அவருடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பினார். அப்பொழுது நாம் ஜீவனுள்ள நம்மளுடைய இரட்சகரை தெரிந்து கொள்ள முடியும். Jesus is so real in history. அந்த வரலாற்றில் இயேசு கிறிஸ்து மிகவும் உண்மையானவர். Jesus is so real in wherever he went, whatever he did. இயேசு அவர் செய்த எல்லா காரியங்களையும், போன எல்லா காரியங்களையும் அவர் மிகவும் யதார்த்தம் உள்ளவர். He was able to connect to a common man in every situation, trials, temptations of life. அவர் எல்லா பொதுவான மனிதர்களுடைய எல்லா அவர்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் எல்லாவற்றிலையும் அவர் இணைத்துக் கொள்ள முடியும். So that our experience with our Lord will be real experience. அப்பொழுது நமக்கு தேவனோடு கூட உள்ள ஒரு அந்த அனுபவம் அது உண்மையான யதார்த்தமான அனுபவமாக இருக்கும். There are lots of people who had real encounter with Jesus. நிறைய பேருக்கு வந்து இயேசுவோடு கூட உண்மையான சந்திப்பு ஏற்பட்டது. But Jesus said that it is good that I am going, because the counselor, the advocate who comes in my name, which I'll send in the Father's name, is going to show many more things to you, is going to reveal or guide you into the truth. இயேசு சொன்னார், நான் போறது நல்லது, நான் போய் பிதாவினுடைய நாமத்துல நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்ப போகிறேன், அவர் உங்களுக்கு பல காரியங்களில் பல சத்தியங்களில் உங்களை வழி நடத்துவார். Blessed are the ones who don't see but believe. யாரு பார்க்காமல் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Jesus said. இயேசு சொன்னார். And it is so real that we through the Holy Spirit can have greater experience and encounter with our Lord Jesus. With our Lord Jesus we can have real experiences. நாம் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நமக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட உண்மையான அனுபவமும் உண்மையான சந்திப்பும் நமக்கு கிடைக்கும். There is whatever situation, whatever problem, whatever trouble, our Lord Jesus has a solution. நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தீர்வு வைத்திருக்கிறார். You know, whatever diagnosis you need to do in your life, you take that to your Lord Jesus and ask him what is the solution.
உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நீங்க காரியங்களை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறீர்களோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்து செல்லுங்கள், அவர் தீர்வை Or கொடுப்பார். you can even ask your Lord Jesus to diagnose and find what is wrong in your life. இல்லை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்து நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை என்று கண்டுபிடிக்க It is சொல்லலாம். not difficult. அது கஷ்டமல்ல. It only needs a wee bit of self-humbleness. It only needs a wee bit of our ego down, and we just need to submit and surrender at the moment to the Lord. நாம் கொஞ்சம் நாம் தாழ்மையாக இருந்து நம்மளுடைய ஈகோவை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Don't go with decisions to the Lord. நீங்கள் ஒரு தீர்மானத்தோட தேவனிடத்தில் செல்ல வேண்டாம். You can come with a decision to the pastor, but you will not escape when you go with a decision to the Lord. நீங்க பாஸ்டர் கிட்ட ஒரு தீர்மானத்தோட நீங்க வரலாம், ஆனா தேவனிடத்துல போகும்போது நீங்க ஒரு தீர்மானத்தோட போக முடியாது. Lord, I don't want to do this, and you want Lord to do something in your life. How can you go to the Lord like that when we make a decision? Do you want him to now catch your hand and mind and twist your hand and change your decision? நீங்க தேவனிடத்துல போகும்போது, தேவனே எனக்கு இது செய்ய வேண்டாம், தேவனே நீங்கள் இதை செய்யுங்கள் என்று நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு தேவனிடத்தில் போகும்போது தேவன் என்ன செய்வார்? உங்கள் கைகளை பிடித்து இறுக்கி அவர் அதை மாத்துவார். There is only one decision you can make to surrender and submit to the Lord. ஒரு தீர்மானம் தான் நீங்கள் எடுக்க முடியும், அது தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பது. Jacob about the experience and encounter with God. நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் யாக்கோபனுடைய வாழ்க்கையில தேவனோடு அவருக்கு இருந்த அனுபவமும் சந்திப்பும். Last week we saw the encounter, what can lead to a true experience or an encounter with Lord. நாம போன வாரம் பார்த்தோம் எது ஒன்று தேவனோடு கூட உண்மையான ஒரு சந்திப்பு, உண்மையான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. One of the most important thing. ஒரு முக்கியமான காரியம். Does anyone remember? யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? Don't remember, I will say. Okay. Don't try to just I will say. நீங்க இப்போ ஒரு ஞாபகத்துக்கு கொண்டு வர பார்க்காதீங்க, நான் சொல்றேன். I will help you out. நான் உங்களுக்கு உதவி செய்றேன். Being alone with God. தேவனோடு கூட தனிமையில் இருப்பது. Being alone with God is one of the first or one of the most important starting point for us to enter into an experience or an encounter with the Lord. தேவனோடு கூட தனிமையில் இருப்பது அது ஒரு மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது, ஆரம்பிக்கிற காரியமாக இருக்கிறது. தேவனோடு கூட ஒரு அனுபவத்திற்கு, ஒரு சந்திப்பிற்கு. Being alone with God is not easy. தேவனோடு கூட தனிமையில் இருப்பது சுலபமல்ல. Being alone with someone is not easy. யார் ஒருவரையாவது தனிமையில் இருப்பதும் சுலபமல்ல. We can only be alone with someone whom we really love. யார் ஒருவரை மிகவும் அதிகமா நேசிக்கிறோமோ அவர்கள் கூட தான் நாம் தனிமையில் இருக்க முடியும். If not, we struggle to be alone with someone. அப்படி இல்லாவிட்டால் அவர்களோடு நாம் தனிமையில் இருப்பதற்கு நாம் போராடுகிறோம். Sometimes we struggle to be alone with God is because we have some mismatch. சில நேரங்களில் நாம் தேவனோடு கூட தனிமையில் இருக்கிறதுக்கு போராடுகிறோம், ஏனெனில் சில காரியங்கள் சரியாக இல்லை. That's why there is one way that you can come to him, just submit and surrender and come to the Lord. Lord, I am nothing. You can prepare yourself to surrender and submit and go to the Lord. அதனால் தான் நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து போவோம். தேவனே, நான் ஒன்றுமே இல்லை என்று தேவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து போவோம். So now what happened was two encounters that Jacob had. யாக்கோபுக்கு இரண்டு சந்திப்புகள் கிடைத்தது. In Genesis chapter 28, Jacob had an encounter with God through a dream in a place called Bethel. ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல யாக்கோபு பெத்தேல்ங்கற இடத்துல தேவனோடு கூட ஒரு சந்திப்பு கிடைத்தது. Then in Genesis chapter 32, again you can see that Jacob sent every of his family to cross the river of Jabbok, and he was left alone. ஆதியாகமம் 32ல பார்க்கிறோம் யாக்கோபு அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் அந்த ஆற்றை கடந்து அவர் போய் விட்டுட்டு அவர் தனிமையில் இருந்தார். Now if you read with me in Genesis chapter 32 and verse 24, ஆதியாகமம் 32:24, then Jacob was left alone and a man wrestled with him until the breaking of day. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. So you can see that when Jacob was alone, அங்க பார்க்கிறோம் யாக்கோபு தனிமையில் இருக்கும்போது a man wrestled with him until the breaking of day. ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. Nothing can happen in our life unless we have been dealt with God. நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது நாம் தேவனால் கையாளப்படவில்லை என்றால். In a way we need to allow ourselves to be dealt by God. நாம் நம்மை தேவன் கையாளுவதற்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். We can keep running away. நாம் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கலாம். We can keep changing our ways. நம்மளுடைய வழிகளை மாற்றலாம். We can keep changing our thinking to suit us. நமக்கு பொருந்துகிற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை மாற்றலாம். But a Christian experience of being dealt with God is very important in our life.
ஆனால் ஒரு கிறிஸ்தவ அனுபவத்துக்கு தேவனால் நம்மை கையாளப்படுவது அது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது நம்முடைய And வாழ்க்கையில். to be frank, any decision we take without God dealing with us can end up in a failure. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் எந்த ஒரு தீர்மானம் தேவன் நம்மை கையாளாமல் நாம் எடுக்கிறோமோ அது வந்து ஆபத்தாக தான் முடியும். I'm saying a probability. அப்படி இருக்கலாம். It can be a very risky decision. அது வந்து ஒரு ஆபத்தான It is காரியமாக like இருக்கலாம். walking in ice. It is like walking in ice. அது வந்து நம்ம ஒரு ஐஸ்ல நடக்கிற மாதிரி. You know, when we are getting ready for the winter, நாம் வந்து அந்த குளிர்காலத்துக்கு and நம்ம when there is going to be a snow, அந்த இடத்துல ஸ்னோ வருது. we go out with all the precautions because it's a risky situation, we don't want to slip and fall in the ice. ஏன்னா அது ஆபத்தான நேரமாக இருக்கிறது. அதனால நம்ம அந்த ஐஸ்ல விழுந்து விடாமல் இருக்கிறதுக்காக நாம் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு There's a போகிறோம். probability for us to fall or slip in the ice. அந்த ஐஸ்ல வந்து நமக்கு விழுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. It is not that we are surely going to fall, நிச்சயமா நாம் விழுக போகிறோம் but இல்ல. there's a high probability for us to fall. ஆனால் அங்க விழுந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. So we put everything that we need, big boots, everything, and walk properly so that we avoid falling, and because it's a high probability. அப்பொழுது நாம் நல்லா பெரிய பெரிய பூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நாம் அங்க விழுந்து விடாமல் இருக்கிறதுக்காக நடக்கிறோம். ஏன்னா விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. So any decision we take in our life without God dealing with us has a high probability of failure. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அது கையாளப்படாமல் எந்த ஒரு தீர்மானம் நாம் எடுத்தாலும் அதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு உண்டு. Any situation that we face and we are not ready for God to deal, there's a high possibility it's so risky. It can end up in anything that we cannot imagine or whatever. நம்மளுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் தேவன் கையாளப்படாமல் நாம் அதை எதிர்கொண்டோம் என்றால் அதற்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. அது அந்த இடத்தில் ஒரு ஆபத்து வருவதற்கு. So here you can see that Jacob is having an encounter with God. இங்கே நான் பார்க்கிறோம் யாக்கோபு தேவனோடு கூட ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. And you can see here that in the first encounter Jacob was sleeping and he had a dream, and the encounter was through the dream. முதல் சந்திப்புல யாக்கோபு தூங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தில் அவருக்கு தேவனுடன் சந்திப்பு ஏற்பட்டது. But in this encounter, ஆனால் இந்த சந்திப்புல he is not able to sleep. அவரால் தூங்க முடியவில்லை. I think he was not sleeping. There was something that is troubling him. There is a wrestling that is going on with a man, and the man here is now portrayed as God himself, and many of them say it was Jesus, that's what they say, but it was God, that's what I'm trying to say. இந்த சந்திப்புல பார்த்தோம் என்றால் அவரால் தூங்கவே முடியவில்லை. ஏனெனில் ஒரு மனிதன்ங்கிறது இந்த இடத்தில் அது வந்து தேவனை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது. அவரோடு போராடுகிறதுனால அவரால் அந்த இடத்துல தூங்க முடியவில்லை. So we can have an encounter with the Lord when you sleep also, or with sleepless nights also you can have an encounter with God. நீங்கள் தூங்கும்போது கூட தேவனோடு கூட உங்களுக்கு சந்திப்பு வரலாம். இல்லை தூக்கமில்லாத ராத்திரிகளில் கூட உங்களோட தேவனோடு கூட சந்திப்பு வரலாம். So don't always say that when you are not able to sleep that it is from Satan. Sometimes it might be an encounter that God wants to have with you. A man wants to wrestle with you. நீங்கள் எப்பவும் சொல்லாதீங்க எனக்கு தூக்கமே வரல, இது சாத்தானிடமிருந்து வருகிறது என்று. சில நேரங்களில் தூக்கமில்லாத ராத்திரிகளில் தேவன் ஒரு மனிதன் உங்களோடு கூட போராட விரும்புகிறார். தேவன் உங்களோடு போராட விரும்புகிறார். Here we can note one thing. இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். It doesn't say that Jacob wrestled with the man or Jacob wrestled with God. இந்த இடத்துல சொல்லவில்லை யாக்கோபு வந்து அந்த மனிதனோடு போராடினார் என்று, யாக்கோபு தேவனோடு போராடினார் என்று. A man wrestled with him until the breaking of day. ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. So God was wrestling with Jacob. அப்படி என்றால் தேவன் யாக்கோபு கூட போராடுகிறார். Now we always might be thinking that we only can wrestle with God. நம்ம எப்பொழுதுமே நாம் நினைக்கலாம் நாம் தான் தேவனோடு எப்பொழுதும் போராடலாம். When we have a difficulty we will wrestle with God to now get whatever we want. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நாம் தேவனோடு கூட போராடுகிறோம் நமக்கு என்ன வேண்டுமோ அதை கிடைப்பதற்காக. We pray all night for something that we want and we'll say all night I was wrestling with God like Jacob. நம்ம முழு ராத்திரியும் நாம உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம் நமக்கு ஏதாவது ஒன்று வேண்டும் என்று. நாம் யாக்கோபு போல நான் முழு ராத்திரியும் நான் தேவனுடன் I want something very urgently, so we go and wrestle with God like Jacob. யாக்கோபு போல எனக்கு ஏதாவது ஒன்று அவசரமாக வேண்டும் என்று நாம் தேவனோடு கூட நாம் போராடுகிறோம். Sometimes we think that Jacob was wrestling with God because he was afraid of Esau. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் யாக்கோபு வந்து தேவனோடு கூட போராடுகிறார் ஏனெனில் அவர் ஏசாவை பார்த்து அவர் பயந்தார். Because he cheated Esau, now he is going to meet Esau, and now we can see that
Jacob is now praying to God, God protect me from Esau, save me, do whatever it is, I am going to fight, and until you give me a breakthrough with Esau, I won't leave you. இங்கே யாக்கோபு வந்து ஏசாவை ஏமாத்தி விட்டு அவர் வந்திருக்கிறார். இப்ப ஏசாவை வந்து அவர் சந்திக்க போகிறார். அப்பொழுது அவர் வந்து அவரை பார்த்து பயப்படுகிறார். அவர் தேவனே எப்படியாவது என்னை ஏசாவிடமிருந்து காப்பாற்றி விடும், என்னை எந்த எந்த கொடுமையும் எனக்கு பண்ணாமல் காப்பாற்றி விடும் என்று தேவனிடம் அவர் போராடுகிறார். But here you can see that God chose to wrestle with Jacob. ஆனால் இங்கே தேவன் யாக்கோபு கூட அவர் போராடுகிறதை காண்பிக்கிறார். When we choose to be alone with God, நாம் தேவனோடு தனிமையில் இருக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தோம் என்றால், then God can deal with us. அப்பொழுது தேவன் நம்மை கையாள முடியும். God brings us into situations and places so that he can deal with us. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வருகிறார், அப்பொழுது அவர் நம்மை கையாள முடியும் என்று. So this place where Jacob had an encounter with God and God wrestled with Jacob, the place or the situation or the time or whatever is now this name Peniel. இந்த இடத்துல யாக்கோபுடைய இந்த இரண்டாவது சந்திப்புல தேவன் யாக்கோபோடு போராடின இந்த இடத்துல அந்த இடத்துக்கு பேர் வந்து பெனியேல். In Genesis chapter 32 and verse 30, if you read, so Jacob called the name of the place Peniel, for I have seen God face to face and my life is preserved. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். So we all have a very great possibility of God dealing with us, just like how God wrestled with Jacob. God can wrestle with us, and I want to name that as Peniel. தேவன் எப்படி யாக்கோபு கூட அவர் போராடினாரோ அதே போல தேவன் நம் எல்லாரும் கூடவும் அவர் போராடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரத்தை நான் பெனியேல் என்று பெயரிடுகிறேன். Now, if God wanted to wrestle with Jacob, இப்பொழுது தேவன் யாக்கோபோடு போராட அவர் விரும்புகிறார். and whatever happened, he ended up in this place. என்ன நடந்ததோ அவர் இந்த இடத்தில் வந்து சேர்ந்தார். He is alone. தனியாக. And in this Peniel, God is now choosing that moment or situation which was led to many other situations, led him to this place, and now God is choosing to deal and wrestle with him in that situation. இப்பொழுது யாக்கோபு பல வேறு காரணங்களினால அவர் இந்த சூழ்நிலைக்கு வரப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையை தேவன் தேர்ந்தெடுத்து யாக்கோபோடு போராட யாக்கோபை கையாள தேர்ந்தெடுக்கிறார். Now one short thing we can see now. இப்பொழுது ஒரு சிறிய காரியத்தை பார்க்கலாம். How did Jacob end up in Peniel? எப்படி யாக்கோபு இந்த பெனியேல்ங்கற இடத்துக்கு வந்து சேர்ந்தார்? That's a previous chapters you can see of what you are going through. I'll just put some highlight points I'll give. But how did Jacob end up in Peniel? எப்படி யாக்கோபு இந்த பெனியேல்ங்கற இடத்துக்கு வந்து சேர்ந்தார்? Jacob was a man who was born even in the mother's womb. God had a great plan for him. யாக்கோபு அவருடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவனால் அவருக்கு பெரிய திட்டம் இருந்தது. Genesis chapter 25 verse 23, quickly I want to read through. ஆதியாகமம் 25:23. And the Lord said to her, two nations are in your womb, two people shall be separated from your body, one people shall be stronger than the other, and the older shall serve the younger. அதற்கு கர்த்தர், ரெண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, ரெண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். So Jacob actually, even before he born in the mother's womb, he had a great promise, a great plan from God. யாக்கோபு அவனுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவனால் அவருக்கு மிகப்பெரிய திட்டம் இருந்தது. A great plan for his fine. The younger, his people, his generation is now going to rule over the older. He is going to be stronger and he is going to rule over other. That's what it is. அங்க என்ன தேவனுடைய திட்டம் என்னன்னா, இளையவர் அவர் பெரியவரை அவர் ஆள போகிறார், அவர் பலமுள்ளவராக இருக்க போகிறார். He is going to be the bigger nation. அவர் பெரிய தேசமாக போகிறார். He is going to rule over the older and the more mature or whatever it is. அவர் பெரியவர்களை அவர் ஆள போகிறார். So you can see that even though God had a great plan for Jacob, and you can see that the fulfillment of the plan was there in Jacob's life. தேவன் யாக்கோபின் மேல அவர் பெரிய திட்டம் வைத்திருந்தாலும் அவர் தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில அது நிறைவேறி இருந்தாலும், when he ended up in Peniel,
அவர் அந்த பெனியல்ங்கிற இடத்துக்கு வந்த பொழுது there was lots of fulfillment of Jacob's plan, God's plan in Jacob's life. அங்க நிறைய தேவனுடைய திட்டம் யாக்கோபனுடைய வாழ்க்கையில நிறைய நிறைவேறி இருந்தது. But majority of the fulfillment of God's plan happened, but not with the right motives. ஆனால் தேவனுடைய திட்டம், பெரும்பகுதியான தேவனுடைய திட்டம் நடந்தது, நிறைவேறினது நல்ல முறையில் அல்ல. Jacob was the younger, but he was serving, he became in a position that he is now being served by the elder. யாக்கோபு இளையவராக இருந்தார். ஆனால் அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்றால் அவர் பெரியவரால அவர் வந்து ஊழியம் செய்வதற்கு. So how did he become great according to the great plan of God? தேவனுடைய பெரிய திட்டத்தின்படி எப்படி அவர் பெரியவரானார்? Stole the birthright from Esau. ஈசாவிடமிருந்து பிறப்புரிமையை திருடினார். And in his very moment of Esau's weakness, he took that opportunity and stole the birthright, which was so great. ஈசாவுடைய பலவீன நேரத்துல அந்த பெரிதான அந்த ஈசாவுடைய பிறப்புரிமையை இவர் திருடி கொண்டார். Stole the father's blessing from Esau that was meant for Esau, and Jacob stole it from his father Isaac. ஈசாவுக்காக அவருடைய பிதா தகப்பன் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்திலிருந்து இவர் திருடி கொண்டார். So two of them here still you can see God's great plan is being achieved in his life or fulfilled, but not with the right motive at all, or not with the right attitude at all. இந்த ரெண்டு காரியத்திலையும் நீங்க பார்த்தீர்கள் என்றாலே தேவனுடைய திட்டம் நிறைவேறினது, ஆனால் அது சரியான வழியில் இல்லை, சரியான எண்ணத்தில் இல்லை. So what can we infer from at least this one small I'll say, and then we'll go to the next one. இதுல இருந்து நாம என்ன பார்க்க முடியும்? So God's plan and all sometimes can be achieved in our life, somehow it is happening, but you may not be in the right motive, or I may not be in the right motive, I may not be doing it in the right way, but still God's plan might be just happening. So that you cannot just say that, oh, Lord's plan is happening in my life, so everything is right. We cannot say that. நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருந்த அவருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக இருக்கலாம், ஆனால் அது சரியான வழியில் நிறைவேறுகிறதாக இல்லாமல் இருக்கலாம். அதனால தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதுனால நாம் வந்து எனக்காக வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம் எல்லாம் நிறைவேறுகிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. Stole the birthright, பிறப்புரிமையை திருடினார். stole the blessing, ஆசீர்வாதத்தை திருடினார். 14 years of his life worked for 2 women. 14 வருஷம் 2 பெண்களுக்காக அவர் வேலை செய்தார். Jacob wanted to go to his father's house, but you can see that worldly interest pulled him from going back to his father's house. யாக்கோபு அவருடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போக விரும்பினார், ஆனால் இந்த உலகத்தின் காரியங்கள் அவர் தகப்பனுடைய வீட்டுக்கு போகாமல் அவரை பிடித்து இழுத்தது. Jacob from his father's house went to Laban in Padan Haran, and that place he served 7 years and plus 7 years, and he got 2 wives. யாக்கோபு அவருடைய பிதாவினுடைய இடத்திலிருந்து அவர் லாபானுக்கு அந்த பாடான் ஹராம் இடத்துக்கு போயிட்டு 7 வருஷம் முதலில் அவர் வேலை செய்து இரண்டாவது 7 வருஷம் வேலை செய்து 2 மனைவிகளுக்காக. His intention was to now go there, be with this Rebecca's brother's house, brother-in-law's Rebecca's brother's house, and then once Esau's anger settles, he was going to come back to the father's house. அவர் அங்க அவருடைய அப்பா வீட்டுல இருந்து அவர் போனது, அங்க போய் அந்த லாபானுடைய ரெபேக்காவோட அண்ணன் வீட்டுல அவங்க இருந்து இவருடைய ஈசாவுடைய கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அப்பாவுடைய வீட்டுக்கு வர வேண்டியது. But here he went and worked there tirelessly without sleep for 14 years. ஆனால் அந்த இடத்துல போய் 14 வருஷத்துக்கு தூக்கமே இல்லாம அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். He says that without sleep tirelessly he was working for 14 years. அங்கே தூக்கமே இல்லாமல் மிகவும் சோர்வே இல்லாமல் அவர் 14 வருஷம் வேலை செய்தார். So what I understood from this is, இதிலிருந்து நான் என்ன புரிந்து கொண்டேன் என்றால், man can work for a woman tirelessly without sleeping. ஒரு ஆண் வந்து தூக்கமே இல்லாம ஒரு பெண்ணுக்காக வேலை செய்ய முடியும். So if your husband is sleeping, he is sleeping or acting like sleeping, he can work tirelessly for you. உங்களுடைய கணவர் தூங்குறார் என்றால் அவர் வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறார், அவர் வந்து சோர்வே இல்லாமல் வேலை செய்ய முடியும். No, but I'm not saying so. He tirelessly was working for these women. Only one woman, but he wanted the one he wanted, so he worked 14 years. அவர் வந்து சோர்வே இல்லாமல் அந்த பெண்களுக்காக அவர் வேலை செய்தார். He says that, it clearly says that he worked without sleep. அங்க மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது அவர் தூக்கமே இல்லாமல் வேலை செய்தார். But you can see that once he got children, he got the girl he wanted, and 2 wives he got. அவருக்கு வேண்டிய அந்த 2 பெண்களும் அவருக்கு கிடைத்தது, அவருக்கு பிள்ளைகளும் இருந்தது. And you can see that now he got everything that was there, and he could have returned to his father's house.
அவருக்கு வேண்டியது எல்லாமே அந்த இடத்துல அவருக்கு கிடைத்து விட்டது. அவர் அவருடைய பிதாவின் வீட்டுக்கு திரும்பி போயிருக்கலாம். You know, in Genesis chapter 30 and verse 25 and 26, if you see, ஆதியாகமம் 30, 25, 26 it came to pass in Genesis chapter 30, verse 25 and 26, and it came to pass when Rachel had born Joseph that Jacob said to Laban, send me away that I may go to my own place and to my country. Verse 25. ராகேல் யோசேப்பை பெற்றபின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். And then in verse 26, give me my wives and my children for whom I have served you, and let me go, for you know my service which I have done for you. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்றான். So now he wanted to go back to his father's house. இங்கே இப்பொழுது அவர் அவருடைய பிதாவினுடைய வீட்டுக்கு போக விரும்புகிறார். Now why he didn't go back to his father's house? ஏன் அவருடைய தகப்பன் வீட்டுக்கு அவர் He போகவில்லை? wanted Laban's permission to go back to his father's house. அவருடைய அப்பா வீட்டுக்கு போவதற்கு அவருக்கு லாபானுடைய அனுமதி தேவையாக I இருந்தது. think that's what we think. If Laban would have told now, go to your father's house. Okay, you take the wife and children and go. Like that means, do you think Jacob would have gone? I'm just assuming, I'm just thinking. But Jacob would have gone? நான் நினைத்து பார்க்கிறேன். இப்பொழுது லாபான் வந்து உன்னுடைய பொண்டாட்டியையும் பிள்ளைகளை எல்லாரையும் கூட்டிட்டு நீ உன் அப்பா வீட்டுக்கு போன்னு சொல்ல அவர் போயிருப்பாரா? Actually, I don't think he would have gone. ஆனா நான் நினைக்கவில்லை அவர் போயிருப்பாருன்னு. Because he was expecting some wages. He was expecting some worldly money, whatever it is, a position, whatever he has worked for this many years. I think he wanted something. நான் நினைக்கிறேன் அவர் வந்து இவ்வளவு வருஷம் அந்த இடத்துல வேலை செஞ்சாரு, அதுக்காக வேணும் சம்பளம் வேணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக அவருக்கு ஒரு பதவி வேணும்னு And நினைக்கிறாரு. in verse 27, Laban easily changed Jacob's heart. 27ல வந்து லாபான் மிகவும் சுலபமாக யாக்கோபினுடைய இருதயத்தை And மாற்றினார். Laban said to him, please stay. If I have found favor in your eyes, for I have learned by experience that the Lord has blessed me for your sake. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். Sometimes what I understand from this, sometimes sleeplessly we can just work for a different motive for for that two women we can work for 14 years. But Laban was now thinking that, even though he is working tirelessly, the Lord is blessing me. So you can sleeplessly work for someone else's blessing. இங்கே அவரு தூக்கமே இல்லாம அந்த இடத்துல வேலை செய்கிறாரு அந்த பெண்களுக்காக. இங்கே லாபான் வந்து நீ வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு தூக்கமே இல்லாமல் இப்படி வேலை செய்யறதுனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று. How many people are tirelessly working without sleep for someone else's blessing? எத்தனை பேர் வந்து தூக்கமே இல்லாமல் சோர்வே இல்லாமல் வேலை செய்துட்டு இருக்கீங்க மத்தவங்களோட ஆசீர்வாதத்துக்காக? Here Laban was getting blessed. This person is sleepless. இங்க பார்த்தா லாபானுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, இன்னொரு நபர் பார்த்தா அவன் And Lord was blessing the flocks and everything that Jacob was rearing, and Laban's blessing was increasing, and Laban understands and he knows that it's the Lord who's doing everything. More than Jacob, the Lord who is with Jacob is doing everything. யாக்கோபுக்குமே ஆசீர்வாதம் கிடைக்கிறது, ஆனால் யாக்கோபை காட்டிலும் லாபானுக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வாதம் கிடைக்கிறது. லாபானுக்கு தெரிகிறது யாக்கோபினாலதான் அந்த தேவனாலதான் அவருக்கு கிடைக்கிறது என்று. And then you can see here that Laban says, then he said, name me your wages and I will give it. உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றார். And from verse 29 onwards you can see that now Jacob is ready to stay there if Laban gives him a good wage. 29வது வசனத்திலிருந்து பார்க்கலாம், யாக்கோபு வந்து லாபான் அவருக்கு ஒரு நல்ல சம்பளத்தை கொடுத்தால் யாக்கோபு அங்க இருக்கிறதுக்கு ஆயத்தமானார். So what was there in Jacob's heart? இப்ப யாக்கோபினுடைய இருதயத்துல என்ன இருக்கிறது? Was he wanting to now go back to the father's house from where he came, and he is now a fugitive in this land? Now God has blessed him with everything, but he doesn't want to go back to his land. He is now, even though he has an encounter with the Lord spoke, the Lord revealed his plan, but he wanted to stay there for wages. இப்பொழுது யாக்கோபு லாபான் இடத்திலிருந்து அவர் அந்த இடத்துக்கு வந்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவருடைய அப்பா வீட்டுக்கு தகப்பன் வீட்டுக்கு போக விரும்புகிறாரா, இல்லை அங்கே இருந்து கொண்டு இன்னும் அதிகமாக அவர் சம்பாதிக்க வேண்டும் என்று அந்த இடத்தில் நினைக்கிறார்? I think Jacob would have been waiting and saying that when Laban is sold like this and he has been working for wages, he now suggested a way where he is now asking a share of Laban's wealth. இப்பொழுது யாக்கோபு வந்து லாபானுடைய சொத்துல இருந்து அவருக்கு ஒரு பங்கு வேண்டும் என்று இப்பொழுது கேட்கிறார். Now more than wages he is getting a share. சம்பளத்தை காட்டிலும் இப்பொழுது அவருக்கு ஒரு பங்கு Now he is கிடைக்கிறது. ready to stay in that land
for whatever worldly things he's going to receive. இப்பொழுது அந்த உலக காரியமான காரியங்கள் அவருக்கு பெற்றுக்கொள்ள போகிற காரியங்களுக்காக அவர் அந்த தேசத்திலேயே இருக்கிறதுக்கு And தயாரானார். remaining 6 years, he worked, he lived in that land for and got immense share of his blessing. இன்னும் அடுத்த 6 வருஷத்துக்கு அவர் அந்த தேசத்திலேயே இருந்தார், தேவனுடைய அளவுக்கு அதிகமான அந்த ஆசீர்வாதத்தில். And then what happened? அதற்கு பிறகு என்ன நடந்தது? After getting immense wealth, அவர் அவ்வளவு அளவில்லாத ஆசீர்வாதத்தை now Laban's sons now had a problem. There was a fight that arose that all of Laban's sheep and whatever he had is not growing, but Jacob, whatever is there, is being increasing. So Laban's sons and Laban now said that you are taking, Laban's son is saying that you are taking everything of my father's thing. My father's property all you have taken and now you have become rich. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், லாபானுடைய குமாரர்கள் அவர்கள் வந்து இப்ப யாக்கோபோடு சண்டை போடுகிறார்கள். என்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள் என்று சண்டை போடுகிறார்கள். Jacob had an opportunity to go back to his father's house. After he married, he got all the children. யாக்கோபு வந்து அவருக்கு திருமணம் புரிந்ததுக்கு பிறகு, அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அவருடைய அப்பா வீட்டுக்கு போறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருந்தது. But the worldly things or whatever he wants more from that, his Laban, his uncle, might have blinded his eyes. ஆனால் அந்த உலக காரியங்கள் இன்னும் அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் லாபானிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய கண்களை அது குருடாக்கி இருக்கலாம். Now what would Jacob be waiting for? எதற்காக இப்பொழுது யாக்கோபு காத்திருக்கிறார்? I think Jacob would have been waiting for one thing. நான் நினைக்கிறேன் யாக்கோபு ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறார் என்று. Lord, if you want me to go from this land, send me a word. தேவனே, நான் இப்ப இந்த தேசத்திலிருந்து நான் போக வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வார்த்தையை அனுப்பும். Might be. இருக்கலாம். Till you send me a word, I will be in this land only. நீங்கள் ஒரு வார்த்தையை அனுப்புகிற வரைக்கும் நான் இந்த தேசத்தில் தான் இருப்பேன். I think so. நான் நினைக்கிறேன். You know, once our Lord might take us into a land or a situation or a place with a great promise. நம்மளுடைய தேவன் ஒரு தேசத்திற்கோ ஒரு இடத்துக்கோ ஒரு சூழ்நிலைக்கோ ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தோடு நம்ம எடுத்துக்கொண்டு செல்லலாம். I will bless you, I will multiply you, I will use you for my glory, or whatever he says, and he'll take you into that land with a promise for you specially. அந்த ஆசீர்வாதத்தோடு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருக்குவேன் என்று அந்த ஆசீர்வாதத்தோடு அந்த இடத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டு செல்லலாம். And once we reach that land of promise, அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு நான் சென்றவுடன், and we settle in that land with all the riches of the land, அந்த தேசத்தின் எல்லா ஐஸ்வரியத்தோடும் நான் அந்த இடத்தில் அமர்கிறோம். We might sometimes or many times carry on with our own business in life, thinking that if God wants to fulfill that promise, he will send me a word and alert me and pull me out. நாம தொடர்ச்சியாக அந்த இடத்துல போய் செட்டில் ஆனதுக்கு பிறகும் தொடர்ச்சியாக நம்மளுடைய வியாபாரத்திலே நம்மளுடைய பிசினஸ்லயே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம். நாம் நினைப்போம் தேவன் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் தேவன் நம்மளோடு பேச வேண்டும், தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பட்டும் என்று. God already sent you with a specific promise that what he is going to do in this land. தேவன் ஏற்கனவே அந்த தேசத்துக்கு அனுப்பினதே ஒரு வாக்குத்தத்தத்தோடு தான் அவர் அனுப்புகிறார். And when we are going to settle in this land, அந்த தேசத்துல போய் நாம் செட்டில் ஆனோம். Our focus is on the promise. நம்மளுடைய கவனம் அந்த வாக்குத்தத்தத்தில். Our effort is also being diverted into how this promise will be fulfilled. நம்மளுடைய முயற்சியுமே எப்படி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று பார்க்க வேண்டும். How can I live for the glory of God? எப்படி நான் தேவனுடைய மகிமைக்காக வாழப் போகிறேன்? How can I live for the glory of God's kingdom? எப்படி நான் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக வாழப் போகிறேன்? Then even before Lord gives you a word, you will be in your heart, mind and body trying to focus and direct yourself in every opportunity for the fulfillment of the promise. தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறதுக்கு முன்பாகவே உங்களுடைய மனம், உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே எப்படி அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் என்பதில் இருக்கணும். How many of us are just carrying on with our own things, our own business, even though the Lord has given you a great promise in his kingdom? எத்தனை பேர் அவருடைய ராஜ்யத்துல தேவன் அவர் பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கும் பொழுது நாம் நம்மளுடைய சொந்த வியாபாரத்துல சொந்த பிரச்சனையிலேயே போய் கொண்டிருக்கும் பொழுது, now waiting for God to give you a specific word so that now you can come out of your business and be a glory, great in God's kingdom. தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்து கொண்டு அப்பொழுது நான் என்னுடைய வியாபாரத்திலிருந்து வெளியே வருவேன், அப்பொழுது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். I think Jacob was like that.
நான் நினைக்கிறேன் யாக்கோபு அப்படிதான். waiting for God to say, தேவன் சொல்ல வேண்டும் என்று காத்திருக்கிறார். Jacob, go back to your land, யாக்கோபு father's land. யாக்கோபு நீ உன்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கு போ. You know, he got 2 wives, அவருக்கு 2 மனைவிகள் உண்டு, he got lots of children. அவருக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. God blessed him with all that he can. God blessed his work. God blessed his employer Laban through it. Laban knew it. அவருக்கு அவருடைய தேவன் அவருக்கு எல்லா விதத்திலும் அவருடைய வேலையில அவருடைய வேலைக்காரர்களை எல்லாவற்றிலையும் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். Now go back to your father. நீ உங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு போ. Why are you waiting? எதற்காக காத்திருக்கிறாய்? Why you wait? You now go. That is what is your calling is. That is what he told. I am going to take you back to the land. Go. அதுதானே உன்னுடைய அழைப்பாக இருக்கிறது. நீ உன்னுடைய தேசத்துக்கு நான் எடுத்துக்கொண்டு செல்வேன் என்று நீ போக வேண்டியதுதானே. Jacob got tempted by wages. யாக்கோபு அந்த சம்பளத்தினால அவர் வந்து சோதனைக்குள்ளானார். Didn't want to go back until he had some power. அவருக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் வரைக்கும் அவர் போக விரும்பவில்லை. Until he had some money. பணம் கிடைக்கும் வரைக்கும். Until he had some livestock. சில இன்னும் ஆடு மாடுகள் கிடைக்கும் வரைக்கும். Until he had some servants. அவருக்கு இன்னும் சில வேலைகள் கிடைக்கும் வரைக்கும். Whatever he wanted, he got. அவருக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ எல்லாமே அவருக்கு கிடைத்தது. After 14 years, after he didn't go back to his father's house for 6 years, he got really rich. 14 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய தகப்பன் வீட்டுக்கு போகாமல் அதுக்கு அப்புறம் இருந்த 6 வருஷத்தில் அவர் உண்மையிலேயே மிகவும் பெரிய பணக்காரர். He got lots of male servant, female servant, livestock, cattle, male, female, lamb, sheep, goat, everything. அவருக்கு வந்து ஆண் வேலைக்காரர்கள் இருந்தார்கள், பெண் வேலைக்காரர்கள் இருந்தார்கள், ஆடு மாடுகள் இருந்தது, கேட்டில் இருந்தது, எல்லாமே அவருக்கு கிடைத்தது. But then with all the thing also came the problem. அந்த எல்லாத்தோடையும் அவருக்கு ஒரு பிரச்சனை. Genesis chapter 31. ஆதியாகமம் 31 verse 1 and 2. 1-2. Now Jacob heard the words of Laban's son saying, Jacob has taken away all that our fathers, and from what was our fathers he has acquired all this wealth. Verse 2, and Jacob saw the countenance of Laban, and indeed it was not favorable towards him as before. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். Now you can see that Jacob got all the wealth that he want, but now he has a problem with Laban and his sons. இப்பொழுது யாக்கோபுக்கு அவருக்கு வேண்டிய எல்லா பொருளாதாரம் எல்லா பணமும் கிடைத்தது. ஆனால் இப்பொழுது லாபானிடம் அவருடைய குமாரர்கள் கூட அவருக்கு பிரச்சனை. But then in verse 3 immediately you can see, then the Lord said to Jacob, return to the land of your father and to your family, and I will be with you. கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். Now God spoke to Jacob. இப்பொழுது தேவன் யாக்கோபுடன் பேசினார். See, Jacob, even though he was being spoken to by God in many occasions, and even though he was being walking in his own way in wealth and whatever it is he was being doing, God was constantly speaking to him. யாக்கோபு கூட தேவன் அவர் தொடர்ச்சியாக பல வழிகளில் அவர் பேசிக் கொண்டிருந்தாலும் யாக்கோபு அவருடைய சொந்த வழியில சொந்த முயற்சியில போய்கொண்டு இருக்கும் பொழுதும் யாக்கோபு அவரிடம் பல வழிகளில் பேசிக் கொண்டிருந்தார். Now God clearly spoken to Jacob. தேவன் மிகவும் தெளிவாக யாக்கோபுடன் பேசினார். He could have gone before. முதல்ல அவர் வந்து எச்சரித்திருக்கலாம். Now God spoke very clearly to him. இப்பொழுது தேவன் மிகவும் தெளிவாக அவரிடம் பேசினார். Now he has decided to go back. இப்பொழுது அவர் திரும்பி போவதற்கு தீர்மானிக்கிறார். But how did he decide to go back? எப்படி அவர் தீர்மானித்தார் போவதற்கு? He decided to go back running away from someone just like how he came. இப்பொழுது எப்படி அவர் திரும்பி போவதற்கு தீர்மானிக்கிறார் என்றார், எப்படி அவர் ஓடி வந்தாரோ அதே போல இப்பொழுதும் இன்னொருத்தரிடமிருந்து ஓடி போக பார்க்கிறார். Jacob came from his father's house, from running from Esau, fearing that of his life. He came to his uncle Laban running. யாக்கோபு அவருடைய தகப்பனிடத்திலிருந்து ஈசாவுக்கு பயந்து கொண்டு அவர் அந்த இடத்திலிருந்து ஓடி வந்தார் அவருடைய லாபான் வீட்டுக்கு. He could have gone in the confidence of the Lord, in faith, in his strength, walking and with his head high. அவர் தேவனிடத்துல வந்து ஒரு நம்பிக்கையோடு கூட அவருடைய தலையை உயர்த்தி அவர் போயிருக்கலாம். But he again chose to run back again from Laban's place, not telling to Laban or anyone that he is going back. He took all his livestock, he took all his servants, he took all his wife and children, everyone, and he started running away from Laban's place back towards his father's house.
இப்பொழுதும் யாக்கோபு அவர் லாபானிடத்தில் சொல்லாமல் அவருடைய ஆடு மாடுகளை எடுத்துக்கொண்டு அவருடைய மனைவிகளை கூட்டிக் கொண்டு அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு லாபானிடம் சொல்லாமல் ஓடி போகிறார். If we try to move forward in God's plan, but not according to the way of the Lord, then what can we say about it? நாம் தேவனுடைய திட்டத்தின்படி முன்னோக்கி செல்ல வேண்டும், ஆனால் தேவனுடைய வழியின் படி போகவில்லை என்றால் அதை நாம் என்ன சொல்லுவது? If we try to move forward in God's plan, தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்தீர்கள் என்றால், but not in the way of the Lord, ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி இல்லாமல், then one day we will surely be dealt by the Lord. ஒரு நாள் நிச்சயமாக நாம் தேவனால் கையாளப்படுவோம். Actually, this is a good thing. ஆனா பார்க்க போனோம்னா இது நல்ல காரியம் It தான், is not a bad thing. அது கெட்ட காரியம் அல்ல. Because our Lord is gracious and merciful. That's why He wants to deal with us. ஏனெனில் நம்மளுடைய தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் அவர் நம்மோடு கையாள விரும்புகிறார். You know what is the grace and mercy of God? உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய கிருபையும் இரக்கமும் என்னவென்று? Do you also know that discipline is a part of God's grace? உங்களுக்கு தெரியுமா தேவன் நம்மை கண்டித்து உணர்த்துகிறதும் தேவனுடைய ஒரு கிருபை என்று? Because He only disciplines those whom He loves. ஏனெனில் அவர் நேசிக்கிறவர்களை தான் அவர் கண்டித்து You know, உணர்த்துகிறார். God's dealing with us is also a part of His grace. தேவன் நம்மோடு கையாளுகிறதும் அவருடைய ஒரு கிருபை தான். You know, God dealing with us, just like how He was going to deal with Jacob and Peniel, is because of pure God's grace in Jacob's life. யாக்கோபனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த சுத்த கிருபையினாலதான் அந்த பெனியல்ங்கிற இடத்துல யாக்கோபு கூட தேவன் If கையாளுகிறார். God has brought you into a situation and in a corner where He now wants to deal with you, then you surely need to understand that it is because of His grace upon you. That's why He even is choosing to deal with you. தேவன் உங்களை ஒரு சூழ்நிலைக்கு ஒரு இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், தேவனுடைய சுத்த கிருபையினாலதான் உங்களை கையாளுவதற்காக அந்த இடத்துக்கு கொண்டு So வந்திருக்கிறார். you can see that everything that Jacob did was contributing to God's great plan in his life, but nothing was in the right motive or right way of the Lord. இந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் யாக்கோபு செய்த ஒவ்வொரு காரியமுமே தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக அது கொடுக்கிறதாக தான் இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் கூட அது சரியான வழியிலேயோ தேவனுடைய வழியிலேயோ இல்லை. So you can clearly say now that God has blessed me according to His plan. I am in this land, I am here, I am that and this. But the Lord is now going to see something else in you. நாம் சொல்லலாம், நான் இந்த இடத்தில் தேவன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் என்னை இப்படி வைத்திருக்கிறார், அவருடைய திட்டமெல்லாம் நிறைவேறியது என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களை கொண்டு வேறு விதத்தில் அவர் கையாள விரும்புகிறார். Because in Jacob's life you can see that he was going up and up and up and up only. யாக்கோபுல வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் அவர் மேலே 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 உயர்ந்து கொண்டுதான் போகிறார். But nothing was right within him. ஆனால் எது ஒன்றுமே அவருக்குள்ளாக அது சரியாக இல்லை. So we can still go up in God's plan without nothing right in us. நமக்குள்ள எது ஒன்றுமே சரியாக இல்லாமல் தேவனுடைய திட்டத்தின்படி நாம் மேலே மேலே போகிறவர்களாக இருக்கலாம். Now Laban chases Jacob because he ran away with everyone. இப்பொழுது லாபான் யாக்கோபை அவர் துரத்தி விட்டார், ஏனெனில் அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு But see the grace of God that when Laban was going to reach Jacob, God spoke to Laban and said, don't say anything to him. Don't do anything to him. தேவனுடைய கிருபையை பாருங்கள். லாபான் அவரை அவர் துரத்திவிட போகும்பொழுது கூட தேவன் லாபானோட பேசி யாக்கோபுக்கு நீ எது ஒன்று ஒரு தீங்கும் செய்யாதே. Genesis chapter 31 verse 24. ஆதியாகமம் 31:24. But God had come to Laban the Syrian in a dream by night and said to him, be careful that you speak to Jacob neither good nor bad. அன்று ராத்திரியிலே தேவன் சிறிய தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். Now Laban was actually chasing Jacob to ask and say that why did you just run away from me? I didn't even have the opportunity to kiss my daughters, kiss my children and to give them a great farewell. That was Laban's heart. இப்ப லாபான் எதுக்காக அவர் யாக்கோபை அவர் துரத்தி கொண்டு போகிறார் என்றால், லாபான் யாக்கோபிடம் கேட்க போகிறார், ஏன் என்னிடத்தில் சொல்லாமல் நீ போகிறாய்? நீ என்னிடத்தில் சொல்லிவிட்டு போனால் என்னுடைய மகள்களை நான் முத்தம் செய்வேன், என்னுடைய பேர பிள்ளைகளை நான் முத்தம் செய்வேன் என்பதுதான் லாபானுடைய எண்ணமாக இருந்தது. That was Laban's heart. But Jacob, because even though every God's plan is happening in his life, there was nothing right in him. Whatever he thought was fear. I thought like this. I think like this. So when there is nothing right or our self inside is not right and God's plan is happening in our life, we will always move forward in fear only.
இந்த இடத்தில் யாக்கோபு அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டமெல்லாம் நிறைவேறி கொண்டு இருந்தாலும் அவருடைய மனதில் வந்து எதுவுமே சரியாக இல்லை. அவருடைய மனதில் எப்பொழுதும் ஒரு பயம் இருக்கிறது. நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேறினாலும் நாம் சரியான வழியில் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், சரியான எண்ணம் நமக்கு இல்லவில்லை என்றால், நாம் எப்பொழுதுமே பயத்துடனே தான் போய் கொண்டிருப்போம். Now you can see that Laban's problem is over. இப்பொழுது லாபானுடைய பிரச்சனை முடிந்து விட்டது. Once Laban's problem is over, லாபானுடைய பிரச்சனை முடிந்தவுடன் next now he is going to face his brother Esau. இப்பொழுது அடுத்தது அவர் எதிர்கொள்ள போகிறது அவருடைய சகோதரர் ஈசாவ். God met Jacob. இப்பொழுது தேவன் யாக்கோபை சந்தித்தார். Genesis chapter 32, ஆதியாகமம் 32 verse 1 and 2. 1-2. So Jacob went on his way, and the angels of God met him. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். Verse 2, when Jacob saw them, he said, this is God's camp, and he called the place name of that place Mahanaim. யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். So God's angels met Jacob. இந்த இடத்தில் தேவதூதர்கள் யாக்கோபை சந்தித்தார்கள். I presume that depending on what was going to happen, the angels would have came and gave something of assurance or a strength to Jacob of what he's going to face further. Might be Esau, might be going back to the father's country, whatever. I don't know. I'm just assuming. நான் நினைக்கிறேன், நான் யூகித்துக் கொள்கிறேன், இந்த நேரத்தில் அந்த தேவ தூதர்கள் வந்து யாக்கோபுக்கு வந்து பலத்தை கொடுக்கிறார்கள். அவர் வந்து ஈசாவை சந்திப்பதற்கோ இல்லை அவருடைய அப்பாவுடைய வீட்டுக்கு போவதற்கோ அவர் தேவ தூதர்கள் ஒரு பலத்தை கொடுக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். You can see that immediately after that encounter with the angel of God for Jacob, யாக்கோபுக்கு அந்த தேவ தூதர்களுடன் சந்திப்பு கிடைத்ததுக்கு பிறகு in verse 3, 4 and 5, 3-4-5 then Jacob sent messengers before him to Esau his brother in the land of Seir, the country of Edom. பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, verse 4, and he commanded them saying, speak thus to my lord Esau, thus your servant Jacob says, I have dwelt with Laban and stayed there until now. நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும். In verse 5, I have oxen, donkeys, flocks, and male and female servants, and I have sent to tell my lord that I may find favor in your sight. எனக்கும் எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன். See this Jacob who is being assured of God's plan in his life. Can you see what is the intention of Jacob? இங்கே யாக்கோபு தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு உறுதியாக்கப்பட்டிருக்க பொழுதும் அவர் யாக்கோபுனுடைய நோக்கம் என்னவென்று பார்க்கிறீர்களா? What did Jacob do to Esau? யாக்கோபு ஈசாவுக்கு என்ன பண்ணினார்? Stole everything that he needs. He has for his future everything. அவருக்கு எதிர்காலம் அவரிடம் இருந்த எல்லாவற்றையும் அவர் திருடி கொண்டார். Stole the birthright. அவருடைய பிறப்புரிமையை திருடி கொண்டார். Stole his blessing from the father. அவருடைய அப்பாவிடத்திலிருந்து அவருடைய ஈசாவுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் திருடி கொண்டார். Esau became the one who is going to be served by Jacob. ஈசாவு வந்து யாக்கோபினால அவர் ஊழியம் செய்யப்பட போகிறவர். And he is going to be ruled by Jacob. யாக்கோபினால அவர் ஆள போகிறவர். Now Jacob wants to now have favor in the sight of Esau. இப்பொழுது யாக்கோபுக்கு வந்து ஈசாவினிடத்திலிருந்து தயவு வேண்டும் என்று பார்க்கிறார். So he is sending one messenger or messengers. ஒரு தூதரை அனுப்புகிறார். And he is going and saying to Esau, நீ இப்ப போய் ஈசாவிடத்துல சொல்லு, Esau, I only stole your birthright. நான் உன்னுடைய பிறப்புரிமையை தான் திருடி கொண்டேன். I only stole everything that I am assuming. Okay, I only stole. This is the intention I am saying. This all I took from you. Everything that you needed. நான் நினைக்கிறேன் உங்களிடத்துல இருந்த எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டேன். I took everything. I took everything from you for now and for your future. Everything I took. இந்த இப்ப வேணுங்கிறதும் உன்னுடைய எதிர்காலத்துக்கு வேணுங்கிறதும் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொண்டேன். Now I have oxen, cattle, goat. I have male and female servants. எனக்கு இப்ப ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கேட்டில் இருக்கு, எனக்கு வந்து வேலைக்காரர்கள். I have all these with me. என் கூட எல்லாமே இருக்கிறது. Now please have favor on me. எனக்கு வந்து கொஞ்சமாச்சும் தயவு காமிங்க. It is like, if I cheated my brother, இப்ப நான் வந்து என்னுடைய சகோதரத்தை I took every of his property. நான் எல்லா அவருடைய சொத்தையும், I took all his money.
அவருடைய பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு and came to Dubai or UK. I came to UK, நான் யூகேக்கு வந்து விட்டேன். and one fine day I'm phoning my brother in India and saying, ஒரு நாள்ல நான் இந்தியால இருக்கிற என் சகோதரருக்கு நான் கால் பண்றேன். brother, I have 5 houses. I came here, I worked, and I have 5 houses. சகோதரரே நான் இங்க வந்து வேலை பார்த்து எனக்கு 5 வீடு இருக்கு. I have 10 cars. எனக்கு 10 கார் இருக்கு. I have about 100 workers with me, male and female, strong people. எனக்கு நல்ல பலமானவர்கள் 100 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆண்களும் பெண்களும். Please, I'm going to come back to India. Please have mercy and favor on me. நான் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வர போகிறேன், தயவு செய்து எனக்கு கொஞ்சம் இரக்கம் காமியும். Now what Jacob intention is, I am not the person who went. I am not coming running away from you. I am not coming here in fear. If you want to attack me, I have people. If you think you have property, I have much more than you. That's what he's trying to say, and have mercy on me. இந்த இடத்துல யாக்கோபினுடைய நோக்கம் என்னவென்றால், நான் எப்படி உன் இடத்துல இருந்து ஓடி பண்ணனோ அதே மாதிரி நான் ஒன்னும் திரும்பி வரல. எனக்கு பலத்த ஆட்கள் இருக்கிறார்கள், எனக்கு எல்லாமே இருக்கிறது. நீ இப்ப என்னை வந்து தாக்க போனீ என்றால் எனக்கு அதுக்கு மேல ஆள் இருக்காங்க, நானும் உன்னை தாக்குவேன். அதுதான் யாக்கோபினுடைய எண்ணமாக இருக்கிறது. That is what the intention, that is what was in Jacob's heart, the one whom the angel of the Lord spoke, coming in God's plan with full power and money and people. But Jacob's intention or his insight was never been dealt with God. He didn't allow it, or that didn't happen. யாக்கோபு இடத்துல தேவன் பேசுகிறார், தேவனுடைய பெரிய திட்டம் அவரிடத்துல இருக்கிறது, தேவ தூதர்கள் வந்து பலப்படுத்துகிறார்கள். அப்படி இருந்தும் யாக்கோபு அந்த இடத்தில் அவருடைய எண்ணம் எப்பொழுதுமே அது சரியானதாக இல்லை. அவர் தேவன் அவரை கையாளுவதற்கு அவர் அனுமதிக்கவும் இல்லை. Esau actually really wanted to come and meet Jacob and hug him and welcome him. ஆனால் ஈசா அந்த பக்கம் பார்த்தோம் என்றால் அவர் வந்து யாக்கோபை சந்தித்து யாக்கோபை கட்டிப்பிடித்து அவரை வரவேற்க தான் அவர் விரும்பினார். Here Jacob now put first set of people go there. If they attack the first set, they can run this way. So first set, second set, third set, all like army formation, and Jacob will come in the end like walking. And after everything is over with all his army, Esau, have mercy on me. Esau should have mercy on him, or all the other people will kill Esau. இந்த இடத்துல அவர் வந்து யாக்கோபு வந்து முதல்ல ஒரு கூட்டத்தை அனுப்புகிறாரு. அவரை வந்து அவர் அடிச்சு விரட்டி விட்டாருன்னா அவங்க அந்த பக்கம் போவாங்க. 2வது குரூப் போகுது, 3வது குரூப் போகுது, கடைசியில 4வதாக யாக்கோபு வந்து போகிறாரு. அந்த இடத்துல அவங்க எல்லாரையும் ஈசாவிடம் எனக்கு தயவு வேண்டும் என்று கேட்கிறார். He is doing it all because of fear. இதையெல்லாம் அவர் செய்கிறார் ஏனென்றால் அவருக்கு பயம். He is showing all that he has because of fear only. அவரிடம் உள்ள எல்லாவற்றையும் அவர் காண்பிக்கிறார், அது பயத்தினாலதான். Now that fear, now you can see that he came up in this situation where that Peniel place he came, he sent everyone across and he was alone with God. அந்த பயத்துல இந்த இடத்துக்கு எல்லாரையும் அவர் அனுப்பிவிட்டு இந்த பெனியேல்ங்கிற இடத்துல அவர் தனிமையில் இருக்கிறார். And God wrestled with Jacob. அந்த இடத்துல தேவன் யாக்கோபோட போராடுகிறார். God wanted to deal with Jacob. தேவன் யாக்கோபை கையாள வேண்டும் என்று விரும்புகிறார். His self that was within him, God wanted to deal with. அவருடைய சுயம், அவருக்குள்ளாக இருக்கிற அவருடைய சுயத்தை தேவன் கையாள விரும்புகிறார். Jacob had interactions with God. யாக்கோபுக்கு தேவனோடு கூட தொடர்பு இருந்தது. Angels ministered to him. தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். God spoke to him in crucial points of his life. அவருடைய முக்கியமான வாழ்க்கையின் முக்கியமான இடங்களில் தேவன் அவரோடு கூட பேசினார். But Jacob didn't allow any of that to touch his self. ஆனால் யாக்கோபு ஒரு நேரத்தில் கூட அவருடைய சுயத்தை தேவன் தொட அவர் விடவில்லை. He did not deny himself. அவர் அவரையே மறுதலிக்கவில்லை. He did not allow God to touch his innermost being. அவருடைய உள்ளாந்திரியங்களை தேவன் தொட அவர் விடவில்லை. He didn't allow God to touch his soul. அவருடைய ஆத்மாவை தேவன் தொட அவர் அனுமதிக்கவில்லை. A wonderful verse that Jesus speaks in Matthew chapter 16. மத்தேயு 16ல இயேசு கிறிஸ்து பேசின In Matthew chapter 16 from verse 24 to 27 if you read. மத்தேயு 16 24ல இருந்து 27 வரைக்கும். In Matthew chapter 24 14 to 16 24 to 27. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்?
மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். Then Jesus said to his disciples, if anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. இயேசு சொன்னார், அவருடைய சீஷர்களிடம் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற He கடவன். has to deny himself, அவன் அவனை வெறுக்க வேண்டும். take up his cross, not Jesus's cross, his cross, அவன் அவனுடைய சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். and follow me. அதற்கு பிறகு இயேசுவை பின்பற்ற வேண்டும். And in verse 25 he is saying, for whoever desires to save his life will lose it. யார் ஒருவர் அவனுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். But whoever loses his life for my sake will find it. என் நிமித்தமாக அந்த ஜீவனை இழந்து போகிறவன் அதனை கண்டடைவான். How true it was in the case of Jacob. இது எவ்வளவு உண்மையானதாக இருக்கிறது. At யாக்கோபுடைய any வாழ்க்கை. point he had not denied himself to follow the Lord and his plan in his life, even though God's plan was happening in great extent in his life. எந்த ஒரு குறிப்பிலையும் கூட யாக்கோபு தேவனுடைய திட்டத்தின்படி அவனை மறுதலித்து அவன் பின்பற்ற அவன் விரும்பவில்லை. தேவனுடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டத போதிலும், If he tried all his best to save his life, அவனுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள அவனுடைய முழுவதும் முயற்சி செய்தான். with all the fear he walked, thinking that he will lose his life. அவனுடைய வாழ்க்கையை அவன் இழந்து போய் விடுவானோ என்று அவ்வளவு ஒரு பயத்தோடு அவன் இருந்தான். In verse 26, then for what profit is it to a man if he gains the whole world and loses his own soul? Or what will a man give in exchange for his soul? 26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயத்தைப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? To whom did Jesus say this? இது யாரிடம் இயேசு சொல்கிறார்? We will use this to an unbeliever or a Gentile, whoever is coming who doesn't know the Lord Jesus. What profit it is, brother, if you, get the whole world and if you lose your soul. But here Jesus is speaking to his disciples who had given his life. They had now made a decision to follow, but they were not ready to deny themselves. For them, Jesus is giving this. இந்த வார்த்தையை இயேசு யாருக்கு கொடுக்கிறார்? ஒரு அவிசுவாசிக்கு விசுவாசிக்காதவர்களுக்கு அவர் கொடுக்கிறாரா? ஆனால் அவரோடே இருந்து அவருக்கு ஒப்பு கொடுத்த சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆனால் அந்த சீஷர்கள் அவரோடே கூட இருந்தாலும் ஒப்பு கொடுத்தாலும் அவர்கள் மறுதலிக்கவில்லை. And then he's saying in verse 27, for the Son of Man will come in his glory of his Father with his angels, and then he will reward each according to his works. 27 சொல்கிறார், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். Now, to whom Jesus is going to reward? யாருக்கு இயேசு பலன் அளிக்க போகிறார்? To them that God's plan happened in their life. Is that to whom that God is going to send the reward? யாருடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதோ அவர்களுக்கு அவர் போய் பலன் அளிக்க போகிறார். But to the one who denies himself and follow Jesus, he is the one who is going to be rewarded. யார் ஒருவன் அவனையே மறுதலித்து அதே இயேசுவை பின்பற்றுகிறானோ அவனுக்கு தான் இயேசு விடுதலை கொடுக்க போகிறார். Whoever worked for the Lord Jesus denying himself is the one who is going to be rewarded by Jesus. யார் ஒருவர் இயேசுவுக்காக வேலை செய்கிறவர்கள் அவர்களையே மறுதலித்து செய்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு பலன் அளிக்க போகிறார். This didn't happen in Jacob's life. இது யாக்கோபுடைய வாழ்க்கையில நடக்கவில்லை. He had everything he received. He had God's word. He had ministered by God. He had everything. He had fellowship with God. He got blessings. He got worldly blessings. Still God spoke to him. He was there in God's plan. He was increased, but he didn't give himself to the Lord. He didn't deny himself. He tried to save his life rather than submitting and ready to lose his life to gain Christ. Lord chose to deal with him in Peniel. இந்த இடத்துல யாக்கோபை பார்த்தோம் என்றால் தேவனுடைய திட்டம் யாக்கோபுடைய வாழ்க்கையில நிறைவேறியிருந்தாலும் யாக்கோபுக்கு தேவன் ஆசீர்வதித்திருந்தாலும் அவருக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் உலகத்தின் காரியமாகவும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஆசீர்வதித்திருந்தாலும் ஆனால் யாக்கோபு அந்த இடத்தில் அவரையே மறுதலித்து அவருடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்காக அவர் பயந்து அவர் முயற்சி செய்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் தேவன் அவரை பெனியேல் இடத்தில் தேர்ந்தெடுத்து யாக்கோபை கையாள தேவன் வருகிறார். If you are facing Peniel, or if you are going to face Peniel, don't be astonished.
நீங்கள் அந்த உங்களுடைய வாழ்க்கையில அந்த பெனியேல்ங்கிற இடத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்றால், அதை எதிர்கொள்ள போகிறீர்கள் என்றால், நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். ஓ, இந்த பெனியேல் எனக்கா என்று நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். It is because clearly you didn't deny yourself and you didn't want Christ to be formed in you because you didn't want to deny yourself. ஏனெனில் மிகவும் தெளிவாக நீங்கள் உங்களை நீங்கள் மறுதலிக்கவில்லை, உங்களுக்குள்ளாக கிறிஸ்து உருவாக நீங்கள் விரும்பவில்லை, உங்களுக்குள்ளாக அதனால் அந்த பெனியேலிடம் உங்களுக்கு தான். So number one, முதலாவதாக Peniel is a place, a situation, or a time where God chooses to deal with you with yourself, பெனியேல் right within. பெனியேல் என்கிறது அது ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு சூழ்நிலை, ஒரு நேரம், ஒரு காலமாக இருக்கிறது. தேவன் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து உங்களை நீங்கள் மறுதலிக்கிறதற்கு, உங்களோடு கையாளுவதற்கு தேர்ந்தெடுக்கிற To இடம். bring you to that Peniel, உங்களை அந்த பெனியேல் இடத்துக்கு கொண்டு வந்து God plans. அது தேவனுடைய He திட்டத்தில் organizes situations and circumstances தேவன் சூழ்நிலைகளை உருவாக்குகிறார், அந்த இடத்துக்கு கொண்டு வர. so that now God can deal with you seriously in that Peniel. அப்பொழுது தேவன் தீவிரமாக உங்களோடு கையாள முடியும் அந்த பெனியேல் இடத்துல. So the wrestling that God did with Jacob was dealing with Jacob's inner self. That was what was happening. தேவன் யாக்கோபோட போராடினது அந்த இடத்துல, தேவன் யாக்கோபனுடைய சுயத்தில் அவருடைய சுயத்தை அவர் அந்த இடத்தில் எடுக்கிறார். But the good thing for Jacob is, ஆனால் ஒரு நல்ல காரியம் யாக்கோபுக்கு, Jacob always, I believe, desired to be in God's plan. யாக்கோபு எப்பொழுதுமே தேவனுடைய திட்டத்திற்குள் இருக்கிறதற்கு வாஞ்சித்தார். But he was not ready to give himself to be in God's plan. ஆனால் அவரையே அவர் ஒப்பு கொடுக்க, தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்க அவர் ஆயத்தமாக. See, we all might be desiring to be in God's plan or might be in God's plan. நாம் எல்லோரும் தேவனுடைய திட்டத்தில் இருப்பதற்கு நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை தேவனுடைய திட்டத்தில் but இருக்கலாம், not ready to give ourselves. ஆனால் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லாமல் We இருக்கலாம். are just saying God's plan, everything. Oh, this is God's plan, praise the Lord. Oh, this happened, God's plan, praise the Lord. Oh, this didn't happen, but this happened, praise the Lord God. God gave me this, praise the Lord, God's plan. God established me according to what He called, praise the Lord. But if you are not being dealt in yourself, Peniel, this praise the Lord, all nothing in that. நாம் ஓ, என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது, ஓ இது தேவன் செய்தார், தேவனுக்கு சோஸ்திரம், ஓ அதை ஆசீர்வதித்தார், தேவனுக்கு சோஸ்திரம், ஓ தேவனுடைய திட்டத்தின்படி இது நடந்தது, தேவனுக்கு சோஸ்திரம் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றாலும், ஆனால் நாம் அந்த நம்மளுடைய சுயத்தை நாம் கையாளவில்லை என்றால், அந்த பெனியேல் இடத்துக்கு வரவில்லை என்றால், அந்த தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே நாம் தேவனுக்கு சோஸ்திரம் சொல்வதெல்லாம் ஒன்றுமில்லை. See, there is one thing. ஒரு காரியம், You facing difficulties and troubles for serving God and for ministry is one thing. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, தேவனுடைய ஊழியங்களில் நாம் ஒரு கஷ்டங்களை நாம் எதிர்நோக்குகிறது, அது ஒரு காரியம். That sometimes we all doing any small ministry or big ministry face some difficulties, some sacrifices, some persecutions. Yes. நாம் தேவனுக்காக சின்ன ஊழியமா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு விதமான கஷ்டத்தை நாம் எதிர்கொள்கிறவர்களாக தான் இருப்போம். ஆமாம். In a way, if you see in Jacob's life also, many difficulties that happened is also because in a way he wanted to live for God. He was not like completely. He sought the Lord, might be not completely. He went in his own way. Every of God's plan he did in his own way. He also had a desire for the Lord and he served the Lord. Yes, people were able to see that. They recognized that God was with Jacob. Yes. யாக்கோபு ஒரு வழியில யாக்கோபனுடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்றாலும், அவருமே தேவனுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றாலும், தேவனுடைய வழியின்படி அவர் செய்யவில்லை என்றாலும், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற வேண்டும், அதற்குள்ளாக இருக்க வேண்டும் என்றுதான் வாஞ்சித்தார். அதை மற்றவர்களும் பார்த்தார்கள். But is that the only one thing that the Lord is expecting? Is there something greater than that the Lord is expecting? அந்த ஒரு காரியத்தை தானா தேவன் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், இல்லை அதை காட்டிலும் பெரிய காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரா? How much sacrifice my son is doing and daughter is doing in serving me? Is that what the only thing the Lord is looking for? ஓ, எவ்வளவு தியாகம் பண்ணுகிறார்கள் என்னுடைய மகன், என்னுடைய மகள் இவ்வளவு தியாகம் பண்ணுகிறார் என்கிற ஒரு காரியத்தை மட்டும்தானா தேவன் பார்க்கிறார்? The first thing that the Lord is looking for is, முதல் காரியம் தேவன் நம்மிடத்தில் பார்க்கிறது என்னவென்று தெரியுமா? how much of a hardship and a trouble and a persecution you are going through for Christ to be formed in you.
உங்களுக்குள்ளாக கிறிஸ்து உருவாவதற்காக நீங்கள் எவ்வளவு தியாகத்தை பண்ணுகிறீர்கள், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள்? How much difficulty or persecution you are undergoing in your life so that your character, your attitude, your ways will now be the ways of Christ forming in you. That is the first thing that God wants to deal with Jacob in Peniel. உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து உருவாவதற்காக எவ்வளவு நீங்கள் கஷ்டங்களை அனுபவிக்கிறீர்கள், கிறிஸ்துவின் குணங்கள், கிறிஸ்துவின் தன்மை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள் என்பதை தான் தேவன் முதலில் பார்க்கிறார். அந்த காரியத்தை தான் யாக்கோபின் வாழ்க்கையில அவர் கையாள விரும்பினார். Today this only I want to say to the church as well. இதைதான் நான் சபைக்கும் சொல்ல விரும்புகிறேன். We all might be not serving the Lord, or whoever is serving the Lord might be passing through difficult persecution, difficulty, everything fine. But there's not fine, but I know it is there, but difficult. Yes, it is there. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான கஷ்டங்கள் நஷ்டங்களை நாம் போய் கொண்டிருந்தாலும் சரி, அது அது நடக்கிறது தான். But how much persecution, how much tension, how much pressure, how much things is now you are passing through so that now Christ is formed in you. ஆனால் எவ்வளவு நீங்க உங்களுக்குள்ளாக கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதற்காக எவ்வளவு நீங்கள் துன்பத்தில் போகிறீர்கள், எவ்வளவு கஷ்டத்தில் போகிறீர்கள், எவ்வளவு அழுத்தத்தில் போகிறீர்கள். Jacob, I think, was not ready or didn't allow God to be formed in himself. யாக்கோபு அவருக்குள்ளாக தேவன் உருவாவதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை அனுமதிக்கவில்லை. He didn't allow a situation in his life where it is only his self and his Lord himself, only two people, myself and my creator. He didn't allow that situation in his life at all. யாக்கோபு அவருடைய வாழ்க்கையில அவரும் அவரை உருவாக்கின தேவனும் அவர் ரெண்டு பேர் மட்டும்தான், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவர் அனுமதிக்கவே இல்லை. God will bring you to Peniel. தேவன் உங்களை பெனியேல் இடத்துக்கு கொண்டு வருவார். Why is he bringing you to Peniel? எதற்காக அவர் பெனியேலுக்கு கொண்டு வருகிறார்? In that place and time and situation, he wants you to be only yourself and your Lord himself. Only two people at that place. Only two at that place. Nothing else. Your situation, your decision, your thought, everything will be based only on these two people. Yourself and your God. உங்களை ஏன் தேவன் அந்த பெனியேல் இடத்துக்கு கொண்டு வருகிறார் என்றால், அந்த இடத்தில் நீங்களும் தேவனும் மட்டும்தான். அந்த இடம், அந்த சூழ்நிலை, அந்த நேரம் எல்லாமே தேவன் அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறது. நீங்களும் தேவனும் மட்டும்தான். Do you all want to now submit to the Lord? நீங்க எல்லோரும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்களா? Or do we want to just keep on running and running and running and running? But the Lord who promised will one day catch us and he will wrestle with you and me for his greater glory and for my benefit. ஆனால் தேவன், நம்மை உருவாக்கின தேவன், அவர் நம்ம எவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டே இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர் நம்மை பிடிப்பார். அவருடைய மகிமைக்காக அவருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது. Let's all bow down and just submit to the Lord. நாம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். Lord, at this time, Lord, do your work in us, Lord. Have your way in us, Lord. Lord, we just open ourselves up to you today, Lord, so that, Lord, whatever who we are today, Lord, everything could be according to your plan, Lord. Yes, Lord. But Lord, today we open ourselves, Lord, so Yes, that Lord. you can deal with us. Yes, Father God. You can deal with ourselves, Lord. Yes, You Lord. can deal with who we are today, Lord, Yes, so Lord. that you are formed in each one Yes, of us, Lord. so that we can grow in the image of Christ, Lord. Yes, We Lord. thank you, Lord, that that is the great plan, and we are, Lord, created in your image, and we have been restored to your image, Lord. Yes, Lord, we pray, oh Father, just like Jacob, Lord, Yes, we Lord. want to be dealt, Lord, Yes, as Lord. in Peniel, Lord. Yes, Lord. We want to be dealt with ourselves, Lord. Yes, But Lord. today, Lord, we just want to make one thing, Lord, that we want to deny ourselves, Lord, Yes, Lord. and we want to carry up our cross, Yes, the Lord. cross that is for me, Yes, for Lord. my life, for Yes. God's plan in my life, Yes. and for your greater glory, Lord, and follow you today, Lord. Lord, we don't want to waste our life trying to save our life Yes, today, Lord, yes, but Lord. we want to lose our life so Yes. that we can gain you, oh Father, Yes, in Lord. the mighty name of Jesus.
Jesus, so that we, Lord, are there to receive the reward, Lord, for our self-denial for your case, oh Father, for your sake, oh Father. And today let Christ be formed in each one of us today, oh Father. Let, Lord, your image, oh Father, in what you have created us, oh Father, be, Lord, formed in full measure in the mighty name of Jesus. So today, Lord, we pray, Lord, that for your children, whom you have kept great plans in your life, oh Father, in your kingdom, oh Father, Lord, we pray that you will deal, you will touch, Lord. We submit and surrender to you today, Lord. We submit ourselves today, oh Father. Jacob had many opportunities. Today we want to grab the opportunity that you give us today. We want to come alone with you, Lord. We want to, Lord, hold on to your word. We want to speak to you. We want to glorify you. We want to come to you and submit and surrender alone, oh Father, so that you can deal with each one of us today, Lord. Let everything that is of the old die, killed, Lord. Let it be, Lord, taken out in the mighty name of Jesus. Everything of the old self and the old man with his nature and desires, Lord, let me be broken in the mighty name of Jesus. So today, Lord, deal with ourselves, Lord. Deal with your people, Lord. Deal with each one of us here, Lord. Unless we have been changed in ourselves, what is the use, oh Father? Lord, we pray that you will, Lord, make our ministry effective. You will make our works effective, Lord, by ourselves being dealt, Lord. We want Peniel in our life for your glory. We want to be called like Jacob to be Israel. Same way, Lord. Name us to what you have called us for today, Lord. Name us to what you have called us today, Lord. Our name, oh Father, is you, oh Father. You have called us in you today, Lord. Let our self be broken in the mighty name of Jesus. Let everything that is rising up, our intention, our attitude, our motives, be broken in the mighty name of Jesus. Let it all point only to one direction, our self being dealt by you, Lord. Yes, Lord. Thank you, Lord, that you Thank chose you, to Lord. wrestle with Thank you, us. Lord. Yes, Lord. And we Thank you, thank you, Lord, that we are the ones who will prevail, Lord. Mm. We are the ones who are going to prevail, Lord. Yes, Lord. We thank you, Lord, Thank you, Lord. that we are the ones who are going to prevail when you wrestle within us, Lord. Yes, Lord. We submit and surrender. We look forward for greater things. In Jesus' name we pray. Amen. 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 May the Lord bless you and let God's name be glorified.